நாங்கள் இன்றைக்கு கடலைப்பருப்பில் எப்படி பகோடா செய்கிறேன்னு பார்ப்போம். ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பை நாங்கள் எடுத்து மிக்சியில் போடுவோம். இதோட சேர்த்து 2 இஞ்சியும் போடுவோம். இதுக்குள்ள 5 வெள்ளைப்பூடும் கொஞ்சம் உப்பும். Now we mix it all together. இதை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு சட்டிக்குள்ள போடுவோம். நாங்கள் கொஞ்சம் கடலைப்பருப்பு வச்சிருந்த நாங்கள் இப்போ இந்த கொஞ்சத்தை நறுவலாக அரைப்போம். இது இப்போ வடிவா அரைச்சாச்சு. இதையும் இதுக்குள்ள போடுவோம். இதுக்குள்ள கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருஞ்சீரகம், பிறகு கொஞ்சம் மிளகுத்தூள், கடலை மாவும் கொஞ்சம் போடுவோம். ஏன் கடலை மா? சரியா, அது இப்போ தண்ணி தனியாக அந்த முறுக்கு புளியறதுக்கு மாவு ஆக்கணும். முறுக்கு புளியிற மாதிரி. போடுங்க இன்னும் கொஞ்சம்மா பார்த்து போட்டு குழைப்பேன். 2 கரண்டி மாவு. திரும்ப தேவையான போட வேணும். ஓகே, இது இவ்வளவு கருவேப்பிலை நான் எடுத்திருக்கிறேன். இதுண்ட இலையை எடுத்து வெட்டி இதுக்குள்ள போடுவோம். இதில் நான் 4 செத்தல் மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். இதையும் சின்ன சின்ன வெட்டி இதுக்குள்ள போடுவோம். இதெல்லாம் சேர்த்து இப்போ ஒன்றா கலக்குவோம். நாங்கள் இப்போ இதுக்குள்ள இதை போட்டு, இதுக்கு என்ன பேர் சரியா, அச்சு, இந்த மாவையும் இதுக்குள்ளே போட்டு நாங்கள் புளிவோம். இப்போ நாங்கள் எண்ணெய் கொதிச்சிட்டான்னு பார்க்க சின்ன துண்டு மாவை உள்ளுக்குள்ளே போடுவோம். கொதிச்சிட்டா? யா, இதுக்குள்ளே நாங்கள் இப்போ வடிவா போட்டு புளிவோம். நாங்கள் இப்போ திருப்பி வருவோம். இது இப்போ வடிவா பொரிஞ்சு ஒரு டிஷ்ஷுக்குள்ளே எடுத்து போடுவோம். இதை நாங்கள் இப்போ சுட்டு முடிஞ்சு கருவேப்பமிலே சின்ன சின்ன வட்டணும். அப்போ தான் எல்லாம் அடைக்காமல் வடிவா புளிய வரும்.